பெலாரஸ் நாட்டின் வரலாறு 1000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்குகிறது. இன்றைய ஈஸ்டர்ன் யூரோப் பகுதியில் இருக்கும் இந்த நாடு பழமையான ஈஸ்ட் ஸ்லேவிக் பழங்குடிகள் வாழ்ந்த நிலமாக இருந்தது. 9ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதி கீவன் ரஸ் என்ற சக்தி வாய்ந்த அரசின் ஒரு பகுதியாக இருந்தது. அதுவே பெலாரஸின் முதல் அரசியல் அடையாளம். அந்த காலத்தில் கிறிஸ்தவ மதம் பரவியது, எழுத்து, கலாசாரம் வளர்ச்சியடைந்தது. 13ஆம் நூற்றாண்டில் கீவன் ரஸ் பலவீனமானதும் பெலாரஸ் பகுதி கிராண்ட் டச்சி ஆஃப் லிதுவேனியா என்ற அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இது பெலாரஸ் வரலாற்றில் மிக முக்கியமான காலம். இந்த காலத்தில் பெலாரஸ் மக்கள் மொழி, சட்டம், கலாச்சாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் கண்டனர். பெலாரஸ் மொழியை அடிப்படையாக கொண்ட சட்ட ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் லிதுவேனியா போலந்து இணைந்து போலிஷ் லிதுவேனியன் காமன்வெல்த் உருவாக்கப்பட்டது. இதனால் பெலாரஸ் மீது போலந்து கலாச்சாரமும் கத்தோலிக்க மதமும் தாக்கம் செலுத்தின. ஆனாலும் பெலாரஸ் மக்கள் தங்களின் அடையாளத்தை முழுவதுமாக இழக்கவில்லை. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த காமன்வெல்த் வீழ்ச்சியடைந்தது. அதன் பின் பெலாரஸ் நிலம் ரஷ்யனுக்கு இணைக்கப்பட்டது. ரஷ்ய ஆட்சி காலத்தில் பெலாரஸ் மொழி ஒடுக்கப்பட்டது, ரஷ்ய மொழி கட்டாயப்படுத்தப்பட்டது. ஆனால் இதே காலத்தில் தொழில், ரயில்வே, நகர வளர்ச்சி ஆரம்பமானது. 1917ஆம் ஆண்டு ரஷ்யன் ரெவல்யூஷன் பிறகு பெலாரஸ் அரசியல் குழப்பத்தில் சிக்கியது. சிறிது காலம் தனி நாட்டாக அறிவிக்கப்பட்டாலும் விரைவில் அது சோவியத் இன் ஒரு பகுதியாக மாறியது. 1922-இல் புலாருசியன் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் உருவானது. வேர்ல்ட் வார் II பெலாரஸ் வரலாற்றில் மிக கொடூரமான காலம். நாசி ஜெர்மனி பெலாரஸை கைப்பற்றியது. இந்த போரில் பெலாரஸ் தனது மக்களில் சுமார் 25 ஐ இழந்தது. ஆயிரக்கணக்கான கிராமங்கள் அழிந்தன. இந்த துயரம் பெலாரஸ் நினைவுகளில் ஆழமாக பதிந்தது. போருக்குப் பிறகு சோவியத் ஆட்சியில் பெலாரஸ் மீண்டும் கட்டமைக்கப்பட்டது. தொழிற்சாலைகள், கல்வி, அறிவியல் வளர்ச்சியடைந்தன. 1986-இல் நடந்த செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் பெலாரஸை கடுமையாக பாதித்தது. அதன் விளைவுகள் இன்றும் உள்ளது. 1991ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்ததும் பெலாரஸ் தனி நாட்டாக உருவானது.